ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு புது பொருள் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோன்னு செஞ்சே கொடுத்துருந்தோம். அந்த பொருள் என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. என்ன பொருள் வாங்கணுன்றதை சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோபா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. அது எடுத்து கிட்டத்தட்ட என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடியே வந்து மாம்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்களாமா. ஒரு 13 to 14 வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சோபா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நிறைய வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. என்னுடைய பேக்ரவுண்டில் எங்களுடைய சோபா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. அந்த சோபா வந்துட்டு கடையில் நாங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தோம். அவங்க வந்து எங்களுக்கு சோபா வந்து புதுசாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் செய்ய தான் கொடுத்துருந்தோம். புதுசாக நாங்கள் கடையில் போய் வாங்கலை. செய்கிறதுக்காண்டி மாம்ஸ் வந்து ஒரு கடையில் கொடுத்துருந்தாங்க. அவங்க அதை வந்து அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இருக்கும் அந்த ரேட்டு அப்படின்றதையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சோபா பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்றதையும் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி வாங்க, நான் வீடியோவில் வந்துட்டு எங்களுடைய சோபா எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துட்டு புதுசாக நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோபாவை வந்து கொண்டு வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் எங்களுடைய பழைய சோபா, பிரித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். பழைய சோபா தான் இது. நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. அங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு பிரித்து போட்டு வச்சுருக்குறாங்க. பிரித்து பாருங்கள், இப்படி தான் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இருந்துச்சுங்க எங்களுது. அதனால் ஃபுல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்குறாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் எங்களுடைய பழைய சோபாக்கு அடியில் உள்ள பாட்டை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மாம்ஸ் வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க. இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். ஃபுல்லாத்தையும் அந்த கவரெல்லாம் மேலே ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டாங்க. ரொம்ப 14 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அப்படி எப்படி இருக்கும் பாருங்கள் நண்பர்களே. இப்படி தான் இருந்துச்சு எங்களுடைய பழைய சோபாவுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பிரித்து பார்த்துருக்குறாங்க எப்படி என்ன அப்படின்றத. ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை தான் வீடியோவாக எடுத்துருக்குறாங்க. இந்த சோபா எப்படி மாறுனுச்சின்னு மட்டும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை விட நல்லா பெருசாக அகலமாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது நண்பர்களே. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த கவர் போட்டிருந்ததெல்லாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இருந்தது. வீடியோவில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த கவர் தெரிஞ்சிருக்கும். பட் அது டேமேஜ் ஆகிருந்த மாதிரி நான் ஒரு சில வீடியோவில் காட்டியிருப்பேன், ஒரு சில வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக பிரித்து போட்டு அந்த அண்ணா வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு சோபா ரெடி பண்ணி கொடுத்தவங்க. அந்த அண்ணா தான். இந்த மாதிரி சோபா பாருங்கள், இந்த மாதிரி சேர் மாதிரிலாம் வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க. இப்போ தாங்க ரெடி பண்ண போகிறாங்க சோபாவை. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைப் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்ககிட்ட ஸ்ப்ரிங் டைப் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வச்சுருக்கிற சோபா வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கோட தான் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு. சோபாவுக்கு அடியில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸ்ப்ரிங் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி தச்சு நல்லா இது பண்ணி வச்சுருக்குறாங்க. சூப்பரில் இப்படி இருக்குது பாருங்கள். எப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. இப்போ 2வது ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க நண்பர்களே. பாருங்கள், ஈரோட்டில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஃபோம்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி 3 பார்ட்டாக வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருந்த சோபாவில் இல்லை. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 3 பார்ட்டு மாதிரி சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் ஹெட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே வச்சுருக்குறாங்களா. அதுவும் இது புதுசாக எங்களுக்கு இப்போ நாங்கள் வாங்கினதுனால இப்படி செய்கிறாங்க. அண்ணா செஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். கன் வச்சு ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து சோபா வந்து செய்கிறதுக்கு கொடுத்துருந்தோம். செஞ்சு வாங்கினா ரொம்ப வருஷம் இருக்கும் நண்பர்களே அப்படின்ட்டு மாம்ஸ் தான் சொன்னாங்க. நம்ம செஞ்சே வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் செய்ய கொடுத்துருந்தோம்.
செய்ய கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன்னா நானே அதை செய்ய கொடுத்து வாங்க போய் தான் 14 வருஷம் இருந்துச்சு. அது மாதிரி இதையும் நம்ம செஞ்சே வாங்கிடலான்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னதுனால செய்ய கொடுத்துட்டோம் நாங்கள். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். ப்ராசஸ் எவ்வளோ நடந்துகிட்ருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே. இப்போ மேலே வந்து அப்படியே ஒட்டிட்டாங்க. சொன்னேன்ல நான், எக்ஸ்ட்ரா பார்ட்டெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். ஏன்னா எல்லாமே வந்துட்டு மாம்ஸ் தான் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க எல்லாமேவும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலே வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டாங்க. இப்போவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த 3 பார்ட்டு மாதிரி நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். ஒரு வழியாக ஒட்டி முடிச்சிட்டாங்க நண்பர்களே. பாருங்கள், மாம்ஸ் அப்படியே லைட்டாக தடவி பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அங்கே பழசெல்லாம் இதை தட்டிகிட்ருக்குறாங்க. நீங்களும் சோபா வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி உங்கள் சோபாவோட டைப் இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், பொருட்கள் நிறைய இருக்குது. செஞ்சுட்டாங்க, ஓரளவுக்கு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நண்பர்களே. அப்புறம் என்ன இருக்குதுன்றதையும் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய கொலுசு அடிக்கடி அதில் மாட்டிக்குது, காதில் உள்ள கம்மல் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சோபாவை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நிறையா இடத்துல பார்த்தோம். அப்புறம் சரி மனசே கேட்கல, நான் கூட சொன்னேன் கடையிலே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மாம்ஸ் தான் சொன்னாங்க செஞ்சே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிற கேப்பில் வந்துட்டு அப்படியே செய்ய கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் போட்டிருக்க கலரு, சோபாக்குடைய மேலே கவர் மாற்றிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள பாட்டு வந்து மாம்ஸ் எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் போயிடுச்சு. அதனால் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி போட்டாங்க. ஸ்டிச் பண்ணி போட்டு கவர் போட்டிருக்காங்க. இந்த கவர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன் இந்த கலர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டீஸுங்களை வச்சுருக்குறோம். ஸோ ஏதாவது வேறு கலர் நம்ம போட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது சீக்கிரமாக அழுக்காயிடும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கலர் ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணி இதுதான் நம்ம சோபாவுடைய ஃபுல் வியூ வந்து இதுதான். எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஸ்டிச் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த கலர் ஓகே தான். இதுக்கு மேலேயும் நான் ஒரு கவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் ஆன்லைனில். இது மேலேயும் போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்கள வச்சுருக்கோம், நம்ம சீக்கிரமாக வந்துட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு நிறையா ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்குறோம். எப்படி இருக்குது அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்களும் வந்து சோபா வச்சுருக்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம குட்டீஸ் வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா அவங்க விளையாடுறாங்க, தண்ணி கொட்டிடுறாங்க, யூரின் போயிடுறாங்க, நிறைய பிரச்சனை வருது. அதனால் வந்துட்டு பெரிய டாஸ்க் எங்களுக்கு வந்துட்டு இந்த சோபாவை பார்த்துக்கிறது. ஓகே நண்பர்களே, பார்த்துக்கங்க. ஃபுல் வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபினிஷிங் முடிந்து விட்டது. அண்ணா சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா, சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம் நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.